எபிசோட் 53. அர்ஜுனுக்கு ஒரே ஒரு பயம்தான் இருந்தது. அவனை பழி வாங்குறதுக்காக வீட்டில் இருக்க யாரையாவது ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சான். இதை பற்றி எப்படியாவது யுவராஜ் சார் கிட்ட பேசியாகணும் அப்படின்னு யோசிச்சவன் அந்த நேரம் அர்ஜுனோட ஞாபகம் வந்தது. அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னானே, எப்படி இருக்குன்னு கூட நம்ம கேட்கலையே அப்படின்னு யோசிச்சா அர்ஜுன் திடீர்னு ஃபாஸ்ட்டாக குளிச்சுட்டு வெளியில் வந்தான். அவன் வெளியில் நின்று அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணான். ரிங் போயிட்டே இருந்துச்சு, ஆனால் எடுக்கலை. அதனால் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தான். யாருமே எடுக்கலை. சரி, அவன் தூங்கிட்டு இருப்பான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வரும்போது, யாருக்குப்பா ஃபோன் ட்ரை பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்வதி கேட்டாங்க. இதை கேட்ட அர்ஜுன், இல்லை பாட்டி, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் அர்ஜுனுக்கு உடம்பு சரியில்லைன்னு மெயில் பண்ணான். அதான் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவன் எடுக்கலை பாட்டி அப்படின்னு சோகமாக சொன்னான். இதை கேட்ட பார்வதி, சரிப்பா, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, தூங்கிட்டு இருப்பான், அதனால தான் உன் ஃபோன் அவன் அட்டன் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ டென்ஷனை விடு, முதல்ல இந்த டீயை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிக்கிட்டான். மறுபுறம் நிலா, அம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக தூங்குவேன், அப்போ தான் நடுராத்திரி எழும்ப முடியும் அண்ணாவுக்கு விஷ் பண்ணுறதுக்காக. விஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் நிறைய கேக் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி, சரி, முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு போலீஸ் ஜீப் ரொம்ப வேகமாக லக்ஷ்மி இடிக்கிற மாதிரி வந்துட்டு சட்டன் பிரேக் போட்டு லக்ஷ்மி பக்கத்தில் வந்து நின்றுது. ஒரு இன்ச் முன்னாடி போயிருந்தா கூட லக்ஷ்மி அந்த ஜீப் அடித்து போட்டுட்டு போயிருக்கோம். லக்ஷ்மி ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்போ நிலா, ஏய், கண்ணை என்ன முதுகில் வச்சுட்டு வந்துட்டு இருக்க, கண்ணு தெரில அப்படின்னு கத்துனான். அப்போ அந்த போலீஸ் ஜீப்பில் இருந்து ஒருத்தர் இறங்கினார். கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சு, பாப்பா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா, ஒரு ஏற்றுனா தான் தெரிஞ்சிருக்கும், நீ இந்த பேச்சு பேசுகிற அப்படின்னு கேட்டார். நிலா ரொம்ப கோபமா, யோ, உனக்கு அறிவு இருக்கா, 2 பொம்பளைங்க ரோட்டில் போனால் போதுமே, உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாதுல்ல, என்ன உங்கள் அப்பங்கிட்ட ரோடுன்னு நினச்சிங்களா, நாங்கள் தள்ளி தானே போயிட்டுருக்கோம், ஏன் இவ்வளோ ரோட்டில் உங்கள் ஜீப் போகாதாமா, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்னை பேச வைக்காதீங்க, மரியாதையும் இங்கே வந்து போயிடுங்க, இனிமேல் நான் உங்களை இப்படி பார்த்தேன்னு வைங்க, கொலை பண்ணிடுவேன், இல்லை யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னான். இதை பார்த்த லக்ஷ்மி அவளை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவள் ரொம்ப கடுப்பில் இருந்ததுனால அவளை யாராலையுமே தடுக்க முடியலை. பாப்பா, நீ ஓவராக பேசுகிற, உன் மேலே ஆல்ரெடி ஒரு கொலை கேஸ் இருக்குது, இந்த கேஸை பெருசாக்கி உன்னை உள்ளே போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நீ என்கிட்ட ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்க, அன்னைக்கு நடந்தது கொலை கிடையாது, நான் தற்காப்புக்காக தான் கொன்னேன், தேவையில்லாமல் அதெல்லாம் பேசாதீங்க, அதை பற்றி பேச நீங்கள் யார் முதல்ல, இங்கே பாருங்க, என்ன மிரட்டுறீங்களா, உங்கள் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் இந்த நிலா இல்லை, அப்புறம் இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்களேன், இப்டீசிங் கேஸில் உள்ளே போட்டுருவேன், பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க, நான் எதை வேணாலும் செய்வேன், புரியுதா, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு தானே போனோம், தேவையில்லாமல் வம்பு இழுத்துட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா ரொம்பவே சத்தம் போட ஆரம்பித்தா. இந்த சத்தம் எல்லாம் கேட்ட அக்கப்பக்கத்தினர் எல்லோருமே அங்கே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. மறுபுறம், கௌரி, நீ டாக்டரா அப்படின்னு கேட்டான் சந்தோஷ். அதுக்கு கௌரி, ஆமாம், 4 வருஷம் கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படித்தேன், அதுக்கப்புறம் ட்ரைனிங் கூட போனேன், எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்து பயங்கரமான கனவு, அதை நான் நிறைவேற்றிக்கிட்டேன், ஆனால் என் அப்பான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரால் தான் என்னால் எம்பிபிஎஸ் வேலைக்கு போக முடியல, ஏன்னா பொம்பளை பிள்ளை நடுராத்திரியெல்லாம் வேலை பார்க்கக்கூடாது, எப்படி தனியாக நடுராத்திரியில் வேலை பார்ப்பேன், அதனால் டக்குன்னு ஃபோன் வரும், டைமிங்கே இருக்காது, உனக்கு ரெஸ்ட் இருக்காது, அதனால் நீ அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அதனால தான் சரி அட்லீஸ்ட் நான் ஐடி கம்பெனிக்காகவது வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பயங்கரமாக போராட்டம் பண்ணி தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அட்லீஸ்ட் எங்கேயாவது என்னை விட்டாரே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் சந்தோஷ். ஒன்று தெரியுமா, எனக்கு டாக்டர் ஆகணும்னு கனவாக இருந்தது. அதை நான் நிறைவேற்றியும் என்னால் வேலைக்கு போக முடியலை சந்தோஷ். அதனால தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனாலும் ஐடி கம்பெனியில் சந்தோஷமாக தான் இருக்கேன். எங்கள் அப்பாவால் தான் நைட் ஷிஃப்ட் கூட நான் பார்க்காம பகல் ஷிஃப்ட் மட்டும் பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரியும் கஷ்டம்தான் இல்லை அப்படின்னு சொன்னா கௌரி. இதை கேட்ட சந்தோஷ், அப்போது நீ டாக்டர் கௌரியா அப்படின்னு கேட்க அவ சிரிச்சா. அதுக்கப்புறமா சரி சந்தோஷ், டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா, இந்த ஆஜுன் வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில அப்படின்னு சொன்னான். அதுக்கு சந்தோஷ், ஆஜுனை ஏன் தேடுற, அவன் அப்போவே போயிட்டானே, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லவும், இவன் இருக்கானே ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டான் சந்தோஷ், நாளைக்கு வரட்டும், சோத்தில் விஷத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சந்தோஷ் சிரிக்க, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கௌரி அவள் ஸ்கூட்டி பக்கத்தில் வந்தா. அங்கே மறுபடியும் ஒரு பொக்கே இருந்தது. கடவுளே, இது யாருன்னு தெரில, எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரில, கவிதை மட்டும் லைனாக இருக்குது, இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த பொக்கையில் இருக்க பேப்பரை பிரித்து பார்த்தா. அதில் காரை கொடுக்கும் வானம் அழகு, அதை விட என் மனதை கொடுக்கும் உன் புன்னகை அழகு, ஹோப் யூ ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு போட்டிருந்தது. இதை பார்த்த கௌரியோட முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் வந்தது. அதுக்கப்புறமா அதை எடுத்து ஸ்கூட்டிக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் அவளோட வீட்டுக்கு போக ஆரம்பித்தா. வீட்டுக்கு போன உடனேயே அவள் ரூமில் போய் அந்த கவிதையை எடுத்து ஒரு போர்டில் மாட்டி வச்சா. இது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா. மறுபுறம் கல்பனா மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருந்த கல்பனா ரொம்ப சைலண்ட்டாக ஒரு இடத்துல அப்படியே முடங்கி உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு பேச்சே வரல. அவங்க எப்போவுமே துருதுருன்னு குழந்தைங்களுக்காகவும் அவங்க ஹஸ்பண்டுக்காகவும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டை சுத்தம் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எதனாச்சும் ஒரு வேலை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்த நலனுக்கு என்னமோ இன்னைக்கு வினோதமாக தோணுச்சு. எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்க கல்பனா ஏன் இன்னைக்கு அமைதியாக இருக்காங்கன்னு யோசித்த நலன் அவங்க முகத்தை உத்து பார்த்தான். அப்போ தான் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது. உடனடியாக ஓடி போய் அவங்க அம்மா கண்ணை தொடச்சி விட்டுட்டு, என்னாச்சுமா, ஏன் அழுவுற, இவ்வளோ நேரம் நீ சந்தோஷமாக தானே இருந்த, திடீர்னு என்னாச்சு, அப்பா ஏதோ சொல்லிட்டானா, அவனுக்கு வேறு வேலையே இல்லை, அதுக்கு போய் அழுதுட்ருக்க நீ அப்படின்னு கேட்டான். அதுக்கு கல்பனா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே சொல்லலை. மறுபுறம் காவேரி சமைக்கிறதுக்காக தக்காளியை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து கௌரி ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. இதை பார்த்த காவேரி அவள் கையிலேயே அடிச்சிட்டு, ஐய், இப்படியே நீ சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு வையேன், சமைக்கிறதுக்கு எதுவும் இருக்காது, இன்னைக்கு நீ பட்டினி இருப்ப, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவள் சிரிச்சுக்கிட்டே, அட நீ வேறம்மா, இந்த தக்காளி காலி ஆயிடுச்சுன்னு ஏன் ஃபீல் பண்ணுற, அதான் ஃப்ரிட்ஜில் உன் புருஷன் வாங்கி வச்சுருக்கானே, போய் எடுத்து மறுபடியும் கட் பண்ணு, நான் மறுபடியும் சாப்பிடுவேன், காலி ஆகிடும், மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சுது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட காவேரி முறைச்சாங்க. இதை பார்த்த கௌரி, இப்படி முறைச்சா நான் பயந்துருவேனா, உனக்கு பயப்படுற ஆள் நான் இல்லைம்மா, அந்த அளவுக்கெல்லாம் நீ ஒத்து கிடையாது அப்படின்னு சொன்னான். கௌரி, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு, நீ ஒரு பையனை பற்றி சொன்னல, அவனை பற்றி நான் இன்னைக்கு விசாரித்தேன், அவன் ரொம்ப நல்ல பையன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த பிள்ளைய பற்றி ஒரு வார்த்தை கூட யாருமே தப்பாக சொல்லலை, நீ ரொம்ப நல்ல பையனை தான் பார்த்துருக்க அப்படின்னு சொல்லவும் கௌரி சிரிச்சா. ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன், நீ எப்போ கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ண, ஒரு ரூமில் அந்த போர்டில் நிறைய கவிதை மாட்டி வச்சிருக்கே, பரவாயில்லையே, புக்கு போட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கௌரி, அட போமா நீ வேற, நானாச்சு கவிதை எழுதுறதாச்சு, இது யாரோ எனக்காக எழுதுறாங்கம்மா. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அவன் ரொம்ப நல்ல பையம்மா, டீயலாக இருந்தாலும்
யார்கிட்டேயும் எந்த திமிரும் காட்டாமல் யாருக்கு என்ன உதவி வேணாலும் வேக வேகமாக ஓடி ஓடி வந்து பண்ணுவாம்மா. அவன் ரொம்ப நல்ல பையன், எல்லார்கிட்டேயுமே ரொம்ப பழகுவான். அதனாலேயோ என்னமோ எங்கள் டீமை தவிர வேறு எல்லா டீமுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். எல்லார்கிட்டேயுமே அவனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆனால் என்ன, எங்கள் டீமில் மட்டும்தான் அவனை கழுவி கழுவி நாங்கள் ஊற்றுவோம். அதான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், பாவண்டி ஏண்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன்மா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்புறம் நீ சொன்ன மாதிரி கவிதைலாம் நான் எழுதலை. பார்க்கிங்கில் எவனும் எனக்காக பொக்கையாக கவிதையாக விட்டுட்டு போகிறான். யாருன்னே தெரிலம்மா. கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்புறம் இருக்கு அப்படின்னு சொன்னான். மறுபுறம் இரவு 9:30 ஆர்ஜுன் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்தான். அப்போ நிலா அவனை பார்த்த உடனே கதவை சத்தமாக பூட்டிக்கிட்டா. இதை பார்த்து ஆர்ஜுன் சிரித்தான். பாப்பா, சாரிடா, எனக்கு தெரியும் நீ ஏன் கோவமாக இருக்கேன்னு தெரியும். கதவை தோற. நான் சீக்கிரமாக வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் இந்த பார்வதி பாட்டியில் நான் ஐடி கம்பெனிலேருந்து வந்த உடனே நான் முடக்கி பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, கிருஷ்ணரை மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா, என்னை விடவே இல்லை பாப்பா. சாரி, கதவு துறையேன், அண்ணனுக்கு ரொம்ப குளிர்த பாப்பா, அண்ணன் பாவம் இல்லை அப்படின்னு கெஞ்ச ஆரம்பித்தான். சரி, நீ கோவமாக இருக்க, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு உம்மாவது சொல்ல அப்படின்னு அவன் கெஞ்சவும், முடியாது, வெளியிலே கடந்து சாகு அப்படின்னு சொன்னான். அடடா, இன்னைக்கு நிலா இருக்கிறத பார்த்தா காலையில் என்னோட டெட் பாடி தான் வரும் போலியே. எம்மா, நான் இல்லைன்னா நீங்கள் பட்னி கிடப்பீங்கம்மா, கதவு துறைங்க அப்படின்னு கெஞ்சினான். நீ எப்படியும் போடா, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த லக்ஷ்மி சிரித்தாங்க. ஏம்மா, பாவம் தானே அவன் அப்படின்னு கேட்க, இது எங்கள் 2 பேரோட பிரச்சனை, நீ நடுவில் வந்த உன் மூக்கை உடச்சிருவேன், மரியாதை ஓடி போயிடு அப்படின்னு சொல்லவும், பத்தியா என் மேலே இருக்க கோத்தை அம்மா கிட்ட காட்டுது. செல்லக்குட்டி, ஜாங்கிரியில் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டானா போ, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதும், ஐஸ்கிரீமா? இல்லை நிலா, நம்பாத, உன் அண்ணன் என்ன வேணாலும் சொல்லுவான் உள்ளே வர்றதுக்கு, அதெல்லாம் நம்ம நம்பப்படாது அப்படின்னு தனக்கு தானே சொன்னேன். நிலா, போடா போடா, நான் வேறு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன், அதை நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், நீ கதவை திறக்கலை, எனக்கு போகிறதுக்கு வேறு இடமா இல்லை, நான் நினச்சா எங்கே வேணாலும் போவேன். பார்வதி பாட்டி, யுவராஜ் அண்ணா, என்னோட ஆர்ஜுன் யார் வீட்டுக்கு வேணாலும் நான் போவேன்டா, விஜய் வீட்டுக்கு கூட போவேன், கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் இப்போ தூங்கியிருப்பாங்க, ஏதாவது திருடன்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க அப்படின்னு கவுண்ட்ரு கொடுத்தா. ஐயோ எம்மா, முடியலம்மா, கதவு தோற அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம், சரிப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகிற சத்தம் கேட்டுச்சு. உடனே நிலா, அச்சச்சோ உண்மையாகவே கூச்சிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. ஆர்ஜுன் ஒரு இடத்துல மெதுவாக ஒளிஞ்சு நின்றுட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் நிலா வெளியில் வராத பார்த்து, எல்லாம் பண்ண அர்ஜுன், மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற சத்தம் கேட்ட உடனே ஓடி போய் கதவை திறந்தா. பைக் ஸ்டார்ட்டாக இருந்தது, ஆனால் அங்கே அர்ஜுன் இல்லை. அதை பார்த்த நிலாவோட கண்கள் அவன் எங்கே இருக்கான்னு தேட ஆரம்பிச்சுது. ஆனால் அங்கே அர்ஜுன் இல்லை. அதை பார்த்த நிலா, இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான், எங்கே போனா, இந்த அண்ணன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா. அங்கே ஒரு பெரிய டெடிபேர் நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நிலா செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டா. இவ்வளோ பெரிய டெடிபேரா அப்படின்னு வாயை பொழந்துக்கிட்டா. அப்போ அந்த டெடிபேர், ஐம் சாரி, டோன்ட் லீவ் மீ, ஐ வாண்ட் யூ ஹியர் வித் மீ, ஐ நோ தட் யுவர் லவ் இஸ் கான், ஐ கேன் பிரீத், ஐ எம் ஸோ வீக், ஐ நோ திஸ் isn't ஈஸி, டோன்ட் டெல் மீ தட் யுவர் லவ் இஸ் கான் அப்படிங்கிற ஒரு அழகான இங்கிலீஷ் பாட்டு பாடிச்சு. உடனே அவள் அந்த டெடிபேரை உத்து பார்க்க ஆரம்பித்தா. அந்த டெடிபேரை தள்ளி பார்த்தா பின்னாடி தான் அர்ஜுன் நின்றுக்கிட்டு இருந்தான்.
அதை பார்த்த உடனே நிலா அவனை ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டா. அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு காரணமே இந்த மாதிரி பெரிய டெடிபியர் வாங்கணுங்கிறது நிலா சின்ன வயசுல இருந்து பயங்கரமாக ஆசைப்பட்டுட்டு இருந்தா. ஆனால் அது நடக்கவே இல்லை. இப்போது ஆர்ஜுன் அந்த கனவை நிறைவேற்றியிருக்கான். அவளோட கோபம் எல்லாத்தையும் மறந்து செம க்யூட்டாக அவன் அண்ணன் கூட கேட் ஃபைட்டெல்லாம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. நிலா அந்த பொம்மை கூட ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பித்தா. சொல்லப்போனால் அந்த பொம்மை அவள் சைஸுக்கு இருக்கும். அது கூடவே ஜாலியாக இருந்தா. அதுக்கப்புறமா லக்ஷ்மி கிட்ட போய் ஒரு கவரை கொடுத்தான். லக்ஷ்மி ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அவனை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே அந்த கவரை பிரித்து பார்த்தாங்க. அதில் ரொம்ப அழகான பட்டு சேலை இருந்தது. இதை பார்த்து அவங்க, டேய் என்னடா இது, இவ்வளோ காசு உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்க, மா இன்னைக்கு என்னோட சேலரி டேம்மா, அதாவது ப்ரொமோஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சேலரி. அதான் ஃபர்ஸ்ட் சேலரியில் என்னோட தங்கச்சி அம்மாவுக்கு எதுவும் பண்ணலைன்னா எப்படி? அதான்மா. மா இனிமேல் கவலைப்படாத, நம்மளுக்கு இருக்க கடன் எல்லாமே முடிஞ்சு போதும். ஹவுஸ் ரெண்ட்டு எல்லாமே ஓகே ஆகிடும். பாப்பாவை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். ஓ, அவள் ஸ்கூல் முடிச்சிடுவா. நல்ல காலேஜில் அவளை படிக்க வைக்கலாம். அவள் என்ன ஆசைப்படுறாளோ அதுதான் அவளை நம்ம பண்ண வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் பாப்பாவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகை சேர்க்கலாமா, ஃப்யூச்சருக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னான். உறவு மலரும்.